ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 7 மாச குழந்தை சாப்பிட்ற மாதிரி நச்சுன்னு 4 ரெசிபிஸ் ஷேர் பண்ணியிருப்பேன். நான் ட்ரை பண்ண ரெசிபிஸ்ல இந்த 4 ரெசிபிஸ் என் குழந்தை ரொம்பவே பிடிச்சி சாப்பிட்டா அதை உங்க கூட இன்னைக்கு ஷேர் பண்றேன். ஸ்கிப் பண்ணாம 7 மாச குழந்தைக்கு 2 மீல் ஒரு ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம். லஞ்ச் காலையில 12 மணில இருந்து 1 மணிக்குள்ள கொடுத்துருங்க. சாயங்காலம் ஸ்நாக்ஸ் ஒரு 4 மணிக்கு கொடுங்க. டின்னர் 7 மணிக்குள்ள முடிச்சிருங்க. இப்போ லஞ்ச் ரெசிபிஸ் பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் ரெசிபி இந்த வெஜிடபிள் ரைஸ். 7வது மாச குழந்தைக்கு 2 தடவை நம்ம சாப்பாடு கொடுக்கணும். இதை நீங்க லஞ்சுக்கு செஞ்சு கொடுக்கலாம். நான் இன்னைக்கு நிறைய வெஜிடபிள்ஸ், கொஞ்சமா அரிசியும் பருப்பும் எடுத்திருக்கேன். எப்ப எது செஞ்சு கொடுத்தாலுமே காய்கறிகளோட அளவை நம்ம அதிகப்படுத்திட்டு அரிசியும் பருப்பையும் கம்மி பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ, வெள்ளரிக்காய், பட்டாணி, கார்ன் எடுத்திருக்கேன். இதுதான் எடுக்கணும்னு கிடையாது. உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை நிறைய சேர்த்துக்கோங்க. ஒரு குக்கர்ல கொஞ்சமா நெய் விட்டுட்டு இதை நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. காய்கறி கட் பண்ணும் போதே அரிசியும் பருப்பையும் ஊற வச்சிருங்க. அதை இது கூட சேர்த்துட்டு கொஞ்சம் ஜீரணத்துக்காக ஓமமும் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 4 விசில் விட்டுட்டு விசில் அடங்கினோடனே எடுத்து பாத்தீங்கன்னா வெஜிடபிள் ரைஸ் ரெடி ஆயிரும். 7 மாச குழந்தைக்கு மேஷ் பண்றதை விட அரைச்சு கொடுக்கறது தான் ரொம்பவே நல்லது. உங்ககிட்ட பிளெண்டர் அப்படி இல்லைன்னா மிக்சர் ஜார் இருந்துச்சுன்னா அரைச்சிட்டு ஆறுனதுக்கு அப்புறமா உங்க குழந்தைக்கு கொடுத்துருங்க. இதுல நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிருக்கோம். இது குழந்தையோட டெவலப்மெண்ட்டுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். செஞ்சு கொடுத்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டாங்களா இல்லையான்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்போ அடுத்த ரெசிபி பார்க்கலாமா? இந்த ரெசிபியில கோதுமை ரவை, பூசணிக்காய், கேரட் யூஸ் பண்ணி ஒரு கஞ்சி ரெடி பண்ணிருப்பேன். அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த மஞ்ச பூசணிக்கால நிறைய விட்டமின்ஸ் இருக்கு. விட்டமின் ஏ, விட்டமின் சின்னு குழந்தைக்கு தேவையான எல்லாமே இதுல கிடைச்சிரும். அதே மாதிரி கோதுமை ரவைல ஃபைபர் இருக்கு. இது ரெண்டோட காம்பினேஷன் சேரும் போதும் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தையுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. குக்கர்ல நெய் அப்படி இல்லைன்னா கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை ரவை, அது கூட கட் பண்ணி வச்சிருக்கிற பூசணிக்காய், கேரட்டையும் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி, ஜீரணத்துக்காக ஓமம் ஆட் பண்ணி 4 விசில் வச்சு எடுத்துருங்க. இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப கெட்டியா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமா தண்ணி விட்டுட்டு நீங்க அரைச்சி எடுத்துக்கலாம். கடைசியா கொஞ்சம் நெய் ஆட் பண்ணீங்கன்னா கோதுமை கஞ்சி ரெடி ஆயிரும். 7 மாச குழந்தைக்கு 2 தடவை சாப்பாடு கொடுக்கலாம். இதை நீங்க ஒரு 12 மணில இருந்து 1 மணிக்குள்ள கொடுத்துருங்க. இப்போ அடுத்த ரெசிபி பார்க்கலாமா? இதுல பச்சை பயிறு சாதம் பண்ணிருப்பேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்துக்கோங்க. அதை நம்ம ஊற வைக்கணும்னு கிடையாது. ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃபிளேம்ல நல்லா வதக்குனீங்கன்னா பயிறு நல்லா சூடேறிடும். இப்போ நம்ம குக்கர்ல போட்டோம்னா நல்லாவே வெந்துரும். இதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் அரிசி எடுத்திருக்கேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அரிசியோட அளவை கம்மி பண்ணிட்டு காய்கறிகள்ல நிறைய சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தையுமே 1 கப் அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கர்ல கொஞ்சமா நெய் சேர்த்துக்கோங்க. இதுல டேஸ்டுக்காக தக்காளி, கேரட் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். இது கூட ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு உருளைக்கிழங்கு, இந்த 3த்தையுமே நல்லா வதக்குங்க. இப்போ இதுல ரெடி பண்ணி வச்சிருக்கிற அரிசியும் பருப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் அளவுக்கு தண்ணி அளந்திருப்போம். அதை அப்படியே இதுல ஆட் பண்ணிக்கலாம். இதுல மசாலான்னு பாத்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சமா பெருங்காயம், 1 டீஸ்பூன் ஜீரக பொடி, இது 3த்தையுமே போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 விசில் வச்சு இதுல எடுத்துக்கோங்க. விசில் அடங்கினதுக்கு அப்புறமா பிளெண்டர் அப்படி இல்லைன்னா மிக்சியில போட்டு அரைச்சிட்டு கடைசியா கொஞ்சம் நெய் சேர்த்துட்டீங்கன்னா பச்சை பருப்பு சாதமும் ரெடி ஆயிரும். ரொம்பவே டேஸ்டா இருக்கும். உங்க குழந்தைக்கு கொடுத்து பாருங்க. இப்போ அடுத்த ரெசிபியில மில்லட் ரைஸ் பண்ணிருப்பேன். உங்ககிட்ட என்ன மில்லட் இருக்கோ எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு இதுல திணை ஆட் பண்ணி செஞ்சிருப்பேன். மில்லட் குழந்தைக்கு கொடுக்கலாமான்னு டவுட் இருக்கும். தாராளமா கொடுக்கலாம். இதுல நிறைய ஃபைபர் இருக்கு. கான்ஸ்டிபேஷன் வராம குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணும். ஏதாவது ஒரு மில்லட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏதாவது ஒரு பருப்பு, ரெண்டுத்தையுமே 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க. இது கூட பச்சை பட்டாணி, கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ, இது 4த்தையுமே ஆட் பண்ணிருப்பேன். பச்சை பட்டாணி கிடைச்சா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. குக்கர்ல நெய் விட்டுட்டு காய்கறிகள் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட ஊற வச்சிருக்கிற மில்லட் டால் இதையும் ஆட் பண்ணிட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமா ஜீரக பொடி ஆட் பண்ணிட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துருங்க. கடைசியா கொஞ்சமா நெய் ஆட் பண்ணிட்டு உங்க குழந்தைக்கு கொடுத்துருங்க. இப்ப நான் காமிச்ச 4 ரெசிபிஸ்மே என்னோட குழந்தை கொஞ்சம் கூட அடம்பிடிக்காம நல்லாவே சாப்பிட்டா. உங்க குழந்தையும் சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். செஞ்சு கொடுத்து பாருங்க. இந்த ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு ஒரு லைக் போட்டுருங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.